வசந்த் டிவி ரசிகர்கள் வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருமே ஹேர் கட் அப்படின்ற விஷயம் பண்ணுவோம் இல்லையா? ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால அதை டாலரேட்டே பண்ண முடியாது. சம்மர் டைம்லலாம் டெஃபினட்டா நம்ம ஹேர் கட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற நிலைமையில தான் இருப்போம். சரி, ஹேர் கட் பண்றது, அப்புறம் முடி உதிர்ந்தது, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சா எந்த அளவுக்கு ஹைட்டா நம்மளுடைய முடி வளர்ந்துருக்கும்? சரி, இப்படி ஹைட்டா கால்குலேட் பண்றது ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்ம வாழ்நாள்ல ஃபுல்லா விழுந்த முடிகள் எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே வரிசைப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? 1000ல இருந்து 1500 டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஒண்ணு ஒண்ணா நம்ம அடுக்கிக்கிட்டே வந்தோம்னா, தோராயமா பார்த்தோம்னா சென்னை டூ மும்பை இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்க்கு ரோடே போடலான்ற லெவலுக்கு அவ்ளோ நீட்டமா நம்மளுடைய முடிகள்லாம் விழுந்திருக்கும். அண்ட் வாழ்நாள்ல நம்மளுடைய முடிகள்லாம் வளர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரூ. 1, ரூ. 2, ரூ. 5, ரூ. 10, ரூ. 20 இந்த மாதிரியான காயின்ஸ்லாம் நம்மளுடைய நாட்டுல இருக்குன்றது நமக்கு தெரியும். இத நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இந்த உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் காயின் எதுவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? என்னப்பா பெருசா இருக்க போது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா, ஒரு காயின் மட்டும் உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு காயினுடைய மதிப்பு மட்டும் ரூ. 80 கோடி வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1794ல ரிலீஸ் பண்ண ஃப்ளோயிங் ஏர் சில்வர் டாலர் காயின் தான் இந்த காயின். இந்த காயின் ஏன் இவ்ளோ ஸ்பெஷல் அப்படின்னு நினைச்சா, அமெரிக்கன் கவர்ன்மெண்ட் முதல்ல உருவாக்குன ஒரு காயின் தான் இந்த ஃப்ளோயிங் ஏர் டாலர் காயின். அதனாலேயே இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் காயினா பார்க்கப்படுது இந்த உலகத்துல. நம்ம நாடு மட்டும் என்ன, நம்ம நாடு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ரூ. 1 காயினை தயாரிக்கிறதுக்கு ரூ. 1 பைசா ஆகுதாம். அப்படின்னா அந்த ரூ. 1 காயினை விட நம்ம கவர்ன்மெண்ட் அந்த ரூ. 1 காயினை தயாரிக்கிறதுக்கு அதிகமாவே செலவு பண்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ரூ. 5 காயின்லாம் முன்னாடி வந்திருக்கும். அந்த காயினுடைய டென்சிட்டி தடிமனா இருக்கும். ஆனா இப்ப அப்படியே வர வர ரொம்ப ஸ்லீக் ஆக்கிட்டாங்க. இதுக்கும் வேற ஒரு ரீசன் சொல்றாங்க. ரூ. 5 காயினை வாங்கிட்டு போய் அதை உருக்கி அதன் மூலியமா ஒரு 7 to 8 ரேசர் பிளேட்ஸை செஞ்சு அதை தனியா விற்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். அதுல லாபம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். இதனால கவர்மெண்ட்டுக்கு நாளடைவில் லாஸ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இருக்கிற காயின் எல்லாத்தோட டென்சிட்டியுமே குறைச்சிட்டாங்க. அதனாலதான் ரொம்ப ஸ்லீக்கான 5 ருபீஸா இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த உலகத்திலேயே பணக்காரரா உங்களால ஆக முடியுமா அப்படின்னு யாராவது கேட்டா முடியும்னு ரொம்ப தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கான ஒரு வழி இருக்கு. இப்போ இந்த மார்ஸ், ஜூபிட்டர் 2த்துக்கும் நடுவுல ஒரு எரிக்கல் இருக்கு. அதாவது ஒரு ஆஸ்ட்ராய்டு இருக்கு. இதுல இருந்து இயற்கை வளங்களை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கான வழி இன்னும் தெரியாம இருக்கு இந்த உலகத்துல. இன்கேஸ் அதுக்கான வழியை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்த உலகத்திலேயே கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு அப்படின்றதுக்குள்ளேயே நடந்துரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா இதுக்காக எக்கச்சக்கமான ரிசர்ச்சர்ஸ் போராடிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் போராடிட்டு தான் இருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு வழி தெரிஞ்சதுன்னா நீங்களும் பணக்காரராகலாம். ஏன் இது மேல இவ்வளவு பெரிய ஆசைன்னா, நம்ம பூமியை விட அந்த ஆஸ்ட்ராய்டுல எக்கச்சக்கமான வளங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா அதிக சதவீதமான வளங்கள் அந்த ஆஸ்ட்ராய்டுல இருக்கா. இன்கேஸ் அதை நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, நம்ம இப்ப பார்க்குறோம் இல்லையா, நிறைய படங்கள்ல எல்லாம் டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி பார்ப்போம். அப்படியே பறக்கிற காரெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால ஈஸியா நமக்கு கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த போராட்டம். சீக்கிரமாவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வளங்கள்ல பத்தி பேசும்போது அதை அழிக்கிற எண்ணம் எங்க வரும்னா, வேர்ல்டு வார் அப்போ வரும். ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நாடு மட்டுமே தான் பெருசா இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு நாடை அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. அப்படி ஃபைட்ஸ் எல்லாம் நடந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போவும் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதை எப்படியாவது முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த டைம்ல வேர்ல்டு வார் 2 அப்பெல்லாம் எக்கச்சக்கமான பாம்பை போட்டாங்க இல்லையா. ஆனா அந்த பாம்பை கால்குலேட் பண்ணா எவ்வளவு குவாண்டிட்டி வருமோ அதை விட அதிகமா ஒரே ஒரு இடத்துல மட்டும் விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதான் லாவோஸ் அப்படின்ற இடம். இந்த லாவோஸ் விழுந்த பாம்பு எல்லாத்தையும் கணக்கு வச்சோம்னா அது செகண்ட் வேர்ல்டு வார்ல இந்த உலகத்துல விழுந்த பாம்பை விட ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்திலே ரொம்ப அதிகமா பாமால பாதிக்கப்பட்டது அப்படின்னா அது லாவோஸ் தான். கூகுள் அப்படின்றது ஒரு பெரிய கம்பெனி. இந்த கம்பெனில ஒர்க் பண்ணணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனா அதிக சதவீதமான பீப்புள் என்ன பண்றாங்க தெரியுமா, இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு 1 இயர்ல ரிசைன் பண்ணிடுறாங்க. அது நிறைய பேர் பண்றாங்கன்னு சொல்றாங்க. கூகுள்ல ஒர்க் பண்றது ஒரு கனவு. ஆனா அங்க ஒர்க் பண்ணிட்டு ரிசைன் ஆயிட்டாங்க அப்படின்னா வேற எங்க போனாலும் அவங்களுக்கு சேலரி ரொம்ப அதிகமா இருக்கும். அதன் காரணமாகவே அங்க ஒர்க் பண்ணிட்டு 1 இயர்ல ரிசைன் பண்ணிட்டு நிறைய பேர் நிறைய இடங்களுக்கு போயிடுறாங்க. இப்படி 1 இயருக்கு ஒரு தடவை ரெக்ரூட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கு கூகுள்ல. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.